ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு விக்கெட் 2. நான் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட்டிருக்கேன். இந்த கேம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான கேமு, ஒர்த்தான கேமு. ஏன் எத்தனை நாள் வீடியோ போடலன்னா, அது ஒரு சில பர்சனல் ப்ராப்ளம்ஸ்னால வீடியோ போடல கைஸ். அதனால் இனிமேல் தொடர்ச்சியாக டிஃப்ரென்ஸான கேம்லாம் நம்ம பண்ணுவோம். இந்த கேம் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேர்ல்டு வந்து மீடியா தான் கண்ட்ரோல் பண்ணும். அது அவங்க எல்லாருக்குமே தெரியும். மீடியான்றது வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குறதோ, கெட்ட விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குறதோ, எதுனாலும் சரி அது கொண்டு போய் சேர்க்குறது தான் சேர்க்கும். அதனால் இந்த வேர்ல்டு வந்து நம்மகிட்ட இந்த மீடியாவோட பவர் இருக்கும் கைஸ். நம்ம எதை போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோமோ அதான் இந்த வீடியோவில் போய் சேரும். அது மூலியமாக இந்த கேமு, இந்த உலகத்தை நம்ம எப்படி மாற்றுறோன்றது தான் கேமு. நான் ரொம்ப குளற விரும்பலை. உள்ளே போனோடனே உங்களுக்கே புரியும், பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வியூவர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, இது வேணும்னா ரீட் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமரு: ஃபாலோயிங் ப்ரோக்ராம்ஸ் கண்டெயின் சீன்ஸ் ஆஃப் ஸ்னாபரி, ரூட்னஸ் அண்ட் மாஸ் மர்டர். வியூவர்ஸ் டிஸ்க்ரிஷன் இஸ் அட்வைஸ்டு. ஸோ யாருக்காவது ரத்தம் அதெல்லாம் பார்த்தா பிடிக்காதுன்னா இப்போ வெளியே போயிருங்க கைஸ். வி பிகேம் வாட் வி பிஹோல்ட். நம்ம என்ன பண்ணுறோமோ அதுவாகவே மாறும். வி ஷேப் அவர் டூல்ஸ் தென் அவர் டூல்ஸ் ஷேப்பர்ஸ். ஓகே, இதை யாரோ சொல்லியிருக்காங்க மிக்கோன்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே வந்துட்டோம். இதுதான் நம்ம வேர்ல்டு. அதுதான் அந்த டிவி. அதில் தான் நம்ம என்ன ஃபோட்டோ கிளிக் பண்ணாலும் ப்ரொஜெக்ட் ஆகும். இப்போ நான் வந்து சும்மா நார்மலாக ஒரு பிக்ஸ் எடுக்கிறேன்னா, சும்மா நார்மலான பீப்புள்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அதில் வந்துருக்கு. எதுவும் பெரிய கண்டென்ட்லாம் இல்லை. அந்த கிரிக்கெட் தாவி ஓடிட்டுருக்கு, அதை கண்டுக்காதீங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதான் நம்ம இப்போ நான் வந்து இந்த ஹேட்டு போட்டிருக்கேன்னு எடுத்தேன். இப்போ ஒரு புது ட்ரெண்டை கொண்டு வந்துட்டோம் கைஸ். நம்ம இப்போ பார்த்தீங்களா, எல்லோரும் நம்மளை அதை பார்த்துட்டு மாறுறாங்களா? நம்ம இதே மாதிரி தானே பண்ணுவோம். ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு டிவியில் பார்த்தா நல்லா இருந்துச்சுன்னா புது ட்ரெண்டோட ஃபாலோ பண்ணுவோம். அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, இன்னொரு தடவை ஹேட் எடுத்து போடுவோம். இன்னும் நிறையா பேரை போடுவோம். நவர் மைண்ட், ஹேட்ஸ் ஆர்ன்ட் கூல் எனிமோர் ப்ரோ. அதுக்குள்ளே ட்ரெண்டு போயிடுச்சு ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, ட்ரெண்டு வந்துச்சு போச்சு, அவ்வளோதான். இவ்வளோதான் போல் ட்ரெண்டு. அதான் மெஜாலிக்ஸ்லேயும் அதே தானே, அந்த மாதிரி தான் இதுலேயும். நவர் மைண்ட், ஹேட்ஸ் ஆர்ன்ட் கூல் எனிமோர். என்னடா நீ கத்திகிட்டு இருக்கான் ப்ரோ இங்கே ஒருத்தன் எல்லாரையும். கொஞ்சம் அவனை எடுப்போம். யூ காட் அ கேட்ச் ஐம் டூயிங் சம்திங் இன்ட்ரெஸ்டிங். என்னடா கத்திக்கிட்டு இருக்கான், அது இன்ட்ரெஸ்டிங் இல்லையா ப்ரோ? பாருங்கள் ப்ரோ, எல்லோரையும் அடிச்சுட்ருக்கான். ஓகே, அந்த கப்புள்ஸை ஃபோட்டோ எடுப்போம். கிராஸ் கோ கெட்ட ரூம். ரூமில் பண்ணுங்கடா அதெல்லாம் அப்படின்றாங்க. அதான் இவங்க அடிக்கணும் ப்ரோ இந்த கப்புள்ஸை. அதில் அடித்தாலும் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். கோ கெட்ட ரூம் கிராஸ். இந்த ஸ்கொயரை பிடிப்போம் ப்ரோ, யாரையாவது கத்துறது. கரெக்டாக கேட்ச் பண்ணி. ஓ, ஜஸ்ட்டு மிஸ்டா. என்ன ப்ரோ பண்ணுறது? கரெக்டாக எங்கள் கத்தும் போது தானே ப்ரோ எடுத்துருக்கோம். ஸ்கொயர் பயப்படுது, கரெக்டாக ஸ்கொயரே பார்த்து கத்துறான். பார்த்தீங்களா, இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு இதை பார்த்து கத்தலை, ஸ்கொயரை பார்த்து தான் கத்துறான். மறுபடியும் ஜஸ்ட் மிஸ்டா. ஓகே, அடுத்த தடவை கரெக்டாக அடிப்போம் ப்ரோ. 2 தடவை மிஸ் பண்ணியாச்சு, 3ஆவது தடவை மிஸ் பண்ண மாட்டோம். எம்ஜிஆர் 3ஆவது தடவை தான் அடிப்போம். இப்போ பாருங்கள் ப்ரோ, கரெக்டாக அடிச்சாச்சு. கிரேஸ்டு ஸ்கொயர் அட்டாக்ஸ். ஏதோ லூசு ஸ்கொயர் அட்டாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க ப்ரோ. எல்லோரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். சர்க்கிள், அது ஏன்டா சர்க்கிள் பயப்படுறேன்? ஸ்கொயரை தானேடா கத்துறேன். போச்சு, பயந்து விட்றான். எதுக்கு ஸ்கொயரை பார்த்து பயந்து விட்றான்? ஹேட்ஸ் எடுக்கிறேன், நான் ஸ்கொயரை தானடா எடுத்தேன். போச்சு, அவன் பாவம் ப்ரோ, மனசு கஷ்டப்பட்டான். போட்டிருந்தான், அதையும் கரெக்டாக வச்சிட்டோம். பயந்துட்டுருக்கிறத ஃபோட்டோ எடுத்தால் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணும்போது எடுங்கன்றாங்க. பயந்துட்டுனடா இருக்கான், அதானடா எடுத்தேன். பயந்து ஓடுறான் ப்ரோ. அந்த சர்க்கிள் ஸ்கொயரை பார்த்தா, அது ஸ்கொயரை பார்த்தா மட்டும்தான். இதா பாருங்கள், ஜஸ்ட் நார்மல் பீப்ஸ்ன்னு சொல்கிறான் ப்ரோ. மறுபடியும் அங்கே பாருங்கள் ப்ரோ, சர்க்கிளை பார்த்து ஸ்கொயர் ஸ்னப் பண்ணுதான். ஒரு மாதிரி எரிச்சல் அடைகிறானா சர்க்கிளை பார்த்து, அருவறுப்படுறானா. பாருங்க ப்ரோ, ஸ்கொயரும் சர்க்கிள், அந்த கப்புள்ஸ். ஓ, அந்த கிரேஸ்டு ஸ்கொயரை மாற்றிட்டாங்க ப்ரோ. நல்லவனா? ஓகே, இதை பிடிச்சி போடுவோம். நல்லது ஸ்ப்ரெட் பண்ணுவோம் ப்ரோ கொஞ்சமாக. என்னடா கோவமாக இருக்கான் இந்த சர்க்கிள், என்னாச்சு? ஓகே, சர்க்கிள் சேட் ஸ்கொயர்ஸா? என்ன ப்ரோ இது? ப்ரோ ரேசிசம் க்ரியேட் பண்ணிட்டோம் ப்ரோ. சர்க்கிள் சேட் ஸ்கொயர்ஸ். இங்கே பாருங்க ப்ரோ, எல்லாம் ரெட்டாக மாறிட்டு இருக்காங்க. சர்க்கிள் சேட் ஸ்கொயர்ஸ் ப்ரோ. We just created a racism.
வாட் த இவனை எடுத்து ஓடுங்க, கொஞ்சம் வேறு பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இதுக்கு ஏதாச்சும் வெல்லிங் அட் அதர்ஸ் ப்ரோ. இந்த கேமோட க்ரியேட்டரே நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கான் ப்ரோ. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும்? நெகட்டிவிட்டியை தான் ஸ்ப்ரெட் பண்ணணும். பாசிட்டிவ் ஏதாவது பண்ண நினச்சா பிடிக்காது யாருக்குமே. இந்த கேமில் வந்து அவருடைய அரசியல்வாதியாக இருப்பார். சர்க்கிள் சேத் ஸ்கொயர், ஸ்கொயர் சேத் சர்க்கிள் போய் சர்க்கிள் சேத் ஸ்கொயர்ஸும் வந்துருச்சு ப்ரோ. அங்கே பாருங்கள், புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒன்று சேருங்க, ஒன்றா இருங்கன்னு. இவன் ஏன் ஸ்கொயரை பார்த்து கத்த மாட்டான்? அதான் ப்ரோ ரேசிசம் க்ரியேட் பண்ணிட்டோம் ப்ரோ. நம்ம அந்த புரட்சி எடுத்து போடுவோம். பீஸ் இஸ் போரிங், வயலன்ஸ் கோஸ் வைரலா? இந்த வைரல் ஆக்குறது நம்ம வேலையா? அப்போ வயலன்ஸ் கோஸ் வைரல். ஆனால் அந்த ஒரு ஸ்கொயர் மட்டும் மாறல பாருங்கள். நான் சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்கான். அந்த மாதிரி எல்லோரும் இருங்கடா, லவ் ஷேர் பண்ணுங்கடா. பாருங்க ப்ரோ, ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் ஹேட்ஸ் எவ்ரி ஒன்னா. எல்லோரும் இருக்கிறாங்களாம் ப்ரோ. 1 2 3 4 பேர் தான் ப்ரோ இன்னும் வெள்ளையாக இருக்காங்க. கேட்ச் மெல்லிங்க டீச்சர்ஸ். ஓகே, எதுக்குடா கத்துறீங்க? இதான் ப்ரோ நம்ம கேமு. எவ்ரி ஒன் ஹேட்ஸ் எவ்ரி ஒன். இப்படி சொல்ல நம்ம எங்கேருந்து எங்கே வந்துட்டோம் பார்த்தீங்களா? ரேசிசம் க்ரியேட் பண்ணுற அளவு வந்துடுச்சு இந்த கேமு. ஓகே, அந்த தொப்பிக்காரன் ஃபஸ்ட்டு போனவன் இப்போ எதுக்கு இங்கே வரான் திரும்ப? அங்கே பாருங்கள் அந்த பீஸு எல்லாம் பார்த்து மாறுங்கடா ப்ரோ. என்ன ப்ரோ துப்பாக்கி எடுத்து நீட்டுறான்? என்னடா சுட்டுட்டான் ப்ரோ அவனை. ஸ்கொயரை சுட்டுட்டான் ப்ரோ இந்த சர்க்கிளு ப்ரோ. எல்லோரும் அதை பார்த்து மாறுறாங்க ப்ரோ. ப்ளீஸ் கேட் பி ஆங்கிரி. பயப்படுங்க, பயமுடுத்துங்க, கோவமாக இருங்க ப்ரோ. எல்லோரையும் போட்டு கொண்டுறாங்க. இதான் ப்ரோ ரேசிசம் அட் இட்ஸ் ஸ்பீக். நம்ம உலகத்துக்கும் இதான் நடக்க போகுது. இதே மாதிரி எல்லோரும் ஒருத்தரை வெறுத்துட்டு இருந்தீங்கன்னா, இங்கே பாருங்க ஒரு ஷாட்கன் எடுத்து டம்மு ஹெட்ஷாட் போட்டுட்ருக்காங்க எல்லோரையும். ப்ரோ மாஸ்வேர்டு ஓகே. ஸ்க்ரீன் அவுட் ஆகுது. நம்ம லேப்டாப்பில் நம்ம இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் நடக்கிறத. அங்கே உள்ள ஒரு அட்டர் கேஷே நடந்துகிட்ருக்கு. ஆனால் வெளியே உட்காந்து நம்ம இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். என்னடா ரேசிசம் க்ரியேட் பண்ணி ஒரு உலகத்தை அழிச்சிட்டோம் ப்ரோ. நம்ம ரத்த கிளறி ஆயிடுச்சு ப்ரோ இடமெல்லாம் ப்ரோ. நல்ல கேம் கிரியேட்டட் பை நிக்கேஸ். குடோஸ் டு தி கிரியேட்டர். உண்மையாகவே குடோஸ் டு தி கிரியேட்டர். ஓகே ப்ரோ, ஆடை கட் பண்ணிட்டேன். இப்போ க்ரெடிட்ஸ் ஓடுது. க்ரெடிட்ஸ்லாம் முடிஞ்சோடனே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஆஃப்டர் ப்ரோஸ் கிரெடிட்டில் ஒரு சீன் இருக்கதா கேள்விப்பட்டேன். பார்ப்போம் ப்ரோ. நான் க்ரெடிட்ஸ்லாம் கட் பண்ணிட்டு நேராக அங்கே போயிடுவோம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், தேங்க்யூ ஃபார் பிளேயிங். நல்ல கேம் ப்ரோ, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல மெசேஜோடு முடிப்பாரா? எல்லோரும் சுற்றுட்டாங்க ப்ரோ. எல்லாரோட கிரேவையும் சுற்றி கடைசியில் இந்த கப்புள்ஸ் மட்டும்தான் உயிர் பொழைச்சிருக்காங்க. கப்புள்ஸும் அந்த கிரிக்கெட்ஸும் மட்டும் இருக்குது. அதை ஃபோட்டோ எடுத்து முடிச்சாச்சு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. வி பிகேம் வாட் வி பிஹோல்ட். இதான் ப்ரோ கேமு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. தேங்க்யூ. பார்ப்போம். மீட் யூ இன் another வீடியோ. பாய்.